முக்கிய செய்திகள். காஷ்மீர் தாக்குதல் விவகாரத்தில் மக்கள் எண்ணம் நிறைவேறும். முப்படைகள் பதிலடி தருவது நிச்சயம் என ராஜ்நாத் சிங் உறுதி. நீட் தேர்வு வினாத்தாள் 40 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. கெடுபிடிகளுக்கிடையே அரங்கேறிய ஆள்மாறாட்ட முறைகேடு. அக்னியை அணைக்க பொழிந்தது திடீர் மழை. 2 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். இந்தியாவுக்கு தீங்கு நினைக்க விரும்புபவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பது தமது பொறுப்பு என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு மோடியின் துணிச்சல் குறித்து மக்களுக்கு தெரியும் என்றார். அவரது தலைமையின் கீழ் நாட்டு மக்கள் விரும்புவது நிச்சயமாக நடக்கும் என்று தாம் உறுதியளிக்க விரும்புவதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். பெஹல்காம் தாக்குதலை நிகழ்த்தியவர்களை மட்டுமல்ல, திரைக்கு பின்னால் அமர்ந்து இந்திய மண்ணில் இதுபோன்ற கொடூரமான செயல்களை செய்ய சதித்திட்டம் தீட்டியவர்களையும் விடமாட்டோம் என்ற அவர், பாதுகாப்பு அமைச்சராக வீரர்களுடன் இணைந்து பணியாற்றுவதும் எல்லைகளை பாதுகாப்பதை உறுதி செய்வதும் தமது பொறுப்பு என்றார். இந்தியாவுக்கு தீங்கு நினைக்க விரும்புபவர்களுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என உறுதியளித்த திரு ராஜ்நாத் சிங், தீவிரவாதிகளின் குண்டுகளுக்கு பொதுமக்கள் பலியாவதை மத்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என்றும் கூறினார். முப்படைகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்த அவர், பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச எல்லைகளை பாதுகாக்க 17,000 வீரர்களை கொண்ட புதிய படைப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், விரைவில் அந்த வீரர்கள் எல்லைகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தர முப்படைகளுக்கு மத்திய அரசு முழு சுதந்திரம் வழங்கியுள்ள நிலையில், முப்படை தளபதிகளும் கடந்த 3 நாட்களாக பிரதமரை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவதாக கூறிய திரு ராஜ்நாத் சிங், தீவிரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் பதிலடி நிச்சயம் தரப்படும் என்றார். பல்வேறு கெடுபிடிகளுக்கிடையே நடைபெற்ற நீட் தேர்வில் 40 லட்சம் ரூபாய்க்கு வினாத்தாள் விற்பனை, ஒரே பெயரில் 2 மாணவர்கள் தேர்வெழுதியது, கல்லூரியில் சேர்க்க பணம் வாங்கியது உள்ளிட்ட முறைகேடுகள் அரங்கேறியுள்ளன. MBBS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு நேற்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 22 லட்சம் பேர் தேர்வெழுதிய நிலையில் தமிழகத்தில் 31 மையங்களில் 1.5 லட்சம் பேர் தேர்வெழுதினர். ஆடை கட்டுப்பாடு, தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டில் மாவட்டம் சரியாக குறிப்பிடாதது போன்ற குளறுபடிகளால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகினர். இயற்பியலில் கேட்கப்பட்ட கேள்விகளை புரிந்து கொள்வதே மிகவும் சிரமமாக இருந்ததாக கூறிய தேர்வர்கள், உயிரியல் தொடர்பான கேள்விகள் எளிமையாக இருந்ததாக தெரிவித்தனர். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. கொஸ்டின்ஸ் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறது இதோட கஷ்டமாக இருந்துச்சு. கொஸ்டின்ஸ் புரியணும், ஃபஸ்ட்டு புரிஞ்சாதான் அதுக்கடுத்து ஃபார்முலா அப்ளை பண்ணி போட முடியும். இங்கே அங்கே தான் ப்ராப்ளமே. கொஞ்சம் டஃப், பிகாஸ் ஃபஸ்ட் டைம் போகிறோம்ல, எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இப்போ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பட் மற்றபடி எவ்ரி திங் வாஸ் ஈஸி. ஃபஸ்ட் டைம் சொல்லி எல்லோரும் பயம் ஊற்றுனதுக்கு இது கொஞ்சம் அப்படியே கூலாக தான் இருக்குது. இப்போ இனிமேல் தான் தெரியும் எனக்கு. ஃபிசிக்ஸ் ஈஸியாக தான் எதிர்பார்த்தோம். ஆனால் என்னோட ஒப்பீனியன் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது, அப்படியே வரலை. டைம் தான் மெயினாக பத்தவே இல்லை. ரொம்ப டைம் அந்த பிரிண்ட் வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகிறதுனால எங்களால் கரெக்டாக ப்ராப்பராக அதை கம்ப்ளீட் பண்ண முடியல டைமுக்குள்ள. நீட் தேர்வெழுத 3 மணி நேரம் போதவே போதாது என்ற மாணவர்கள் தேர்வறையில் கையெழுத்து வாங்குவது, அடையாளம் சரிபார்ப்பது என பல்வேறு குறுக்கீடுகள் இருப்பதாக புகார் கூறினர். மாணவர்களோடு வரும் பெற்றோர் தங்க போதிய வசதிகள் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இவை ஒருபுறம் இருக்க, நீட் தேர்வு எழுத அச்சப்பட்டு தமிழகத்தின் மதுராந்தகம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தின் கோட்டாவைச் சேர்ந்த மாணவிகள் 2 தற்கொலை செய்து கொண்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட முறைகேடுகள் நடந்த நிலையில் இந்த ஆண்டு அவற்றை தவிர்க்க தேசிய தேர்வு முகமை நடவடிக்கை எடுத்திருந்தது. அதையும் மீறி ராஜஸ்தானின் நீட் தேர்வுக்கான வினாத்தாளை 40 லட்சம் ரூபாய்க்கு தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்து மருத்துவக் கல்லூரிகளில் இடம் வாங்கி தர லஞ்சம் பெற்ற 4 பேரை ஒடிஷா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கேரளாவின் பத்தனம்திட்டா மையத்தில் மற்றொரு மாணவரின் பெயரில் போலியான தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டுடன் 1 மணி நேரம் தேர்வெழுதிய பின் ஒரு மாணவர் சிக்கினார். அனுமதிச் சீட்டில் இருந்த பெயர் கொண்ட மாணவர் திருவனந்தபுரத்தில் தேர்வெழுதி கொண்டிருந்தது தெரியவந்தது. முறைகேட்டில் ஈடுபட்டவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது பயிற்சி மையம் போலியான அனுமதிச் சீட்டை தந்ததாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 2 தினங்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நேற்றைய தினம் நண்பகல் வரை வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது. ஆனால் பிற்பகலில் திடீரென சென்னை வானில் கருமேகங்கள் கூடி சட்டென்று வானிலை மாற பலத்த காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது.
சென்னை விமான நிலைய பகுதியில் சுழல் காற்று வீசியது. மோசமான வானிலை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. பூவிருந்தவல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. பலத்த காற்றுக்கு அங்குள்ள திரையரங்கு ஒன்றின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. பூவிருந்தவல்லி, மதுரவாயில், போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் புழுதி காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். செங்கல்பட்டு மற்றும் மறைமலை நகரில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியது. திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் கழிவு நீருடன் கலந்து 1 அடிக்கும் மேல் மழைநீர் தேங்கியதால் பயணிகள் சிரமம் அடைந்தனர். வெயில் சுட்டெரித்த நிலையில் விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, சேலம் மாவட்டம் வாழப்பாடி, ஓமலூர் ஆகிய இடங்களில் பெய்த மழை வெப்பத்தை தணித்தது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, சீர்காழி, பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சூறாவளியால் பல இடங்களில் மரங்கள் முறிந்த நிலையில் மின்கம்பிகளும் அறுந்து விழுந்ததால் சீர்காழி தாலுகா முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது மேடையின் அருகே பொருத்தப்பட்டிருந்த மின் விளக்கு கம்பம் சாய்ந்ததில் திமுக மக்களவை உறுப்பினர் திரு ஆ. ராசா நூலிழையில் உயிர் தப்பினார். கும்பகோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. புதுச்சேரியிலும் கனமழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்தது. இந்நிலையில் தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் அடுத்த 2 தினங்களுக்கு கோவை மாவட்ட வனப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதனிடையே ஆந்திர மாநிலம் திருப்பதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பதி மாவட்டம் நாயுடுபேட்டை, ஒஜிலி, ஒடிகுண்டா, பாப்பட்லா ஆகிய இடங்களில் மின்னல் தாக்கி 4 பேர் உயிரிழந்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை உடைத்து ஆழ்கடலில் மூழ்கடிக்க இலங்கை அரசு திட்டமிட்டுள்ளதை நிறைவேற்றாமல் மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை மீன்வளம் மற்றும் கடல் வளத்துறை சார்பில் அந்நாட்டு அரசுக்கு அளிக்கப்பட்டுள்ள பரிந்துரையில் இலங்கை கடல் பகுதியில் மீன் வளத்தை பெருக்க ஆழ்கடலில் செயற்கையாக பவளப்பாறைகளை வளர்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகளில் முதல் கட்டமாக 34 படகுகளை இதற்காக உடைத்து மூழ்கடிக்கலாம் என்றும் கடல் வளத்துறை ஆலோசனை கூறியுள்ளது. இந்த தகவல் தமிழக மீனவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக தாங்கள் கூறி வந்தது உண்மை என்பது நிரூபணமாகி இருப்பதாக தெரிவித்த அவர்கள் மத்திய அரசு இனியாவது விழித்துக் கொண்டு இந்திய மீனவர்களை காக்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே இலங்கை அரசாங்கம் முழுசு பஸ்ஸாக கொண்டாந்து தண்ணிகளை இறக்கி வலையே வைக்க முடியாமல் நம்மளை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவனும் விடுவிக்கப்படலை, படகும் விடுவிக்கப்படலை 10 வருஷமாக. தமிழக மீனவர்களின் படகுகள் உடைக்கப்படும் என்ற செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், இலங்கை அரசின் முதன்மை நோக்கம் பவளப்பாறைகளை வளர்த்து மீன்வளத்தை பெருக்குவது என்பதை விட தமிழக மீனவர்களின் படகுகளை சிதைத்து வாழ்வாதாரத்தை நிரந்தரமாக ஒழிப்பதுதான் என குற்றம் சாட்டியுள்ளார். கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை ஆண்டு கணக்கில் சிறை வைப்பது, கோடிக்கணக்கில் அபராதம் விதிப்பது, படகுகளை பறிமுதல் செய்வது என அவர்களின் வாழ்வாதாரங்களை அழிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வரும் சிங்கள அரசு அதன் அடுத்த கட்டமாக படகுகளை சிதைத்து மூழ்கடிக்கும் திட்டத்தை செயல்படுத்த துடிப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு தமிழக மீனவர்களின் படகுகளை அழிக்கும் திட்டத்தை தடுத்து நிறுத்துவதுடன் இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை ஆதிநகர்த்தர் கூறிய கொலைச்சதி புகாரை மறுத்துள்ள கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் அவரது கார் ஓட்டுநரின் கவனக்குறைவால் விபத்து ஏற்பட்டதாக விளக்கமளித்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை அருகே ஆதிநகர்த்தர் சென்ற கார் மீது மற்றொரு கார் உரசிச் சென்ற நிலையில் இது திட்டமிட்ட சதி என்றும் தம்மை கொல்ல விபத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ள காவல்துறையினர் விபத்து நடந்தபோது பதிவான சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ளனர்.
இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போது ஆதீனகர்த்தர் பயணித்த கார் அதிவேகமாக சாலையை கடந்தபோது விபத்து ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. விபத்து ஏற்படுத்திய கார் சாலை தடுப்புகளை இடித்துவிட்டு தங்களது கார் மீது மோதியதாக அவர் கூறிய நிலையில் சிசிடிவி பதிவில் அதுபோன்று எதுவும் இல்லை என்பது முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலை முயற்சிக்கான சதிக்கு வாய்ப்பில்லை என்றும் ஆதீனகர்த்தரின் கார் ஓட்டுநருடைய கவனக்குறைவாலேயே விபத்து நடந்துள்ளதாகவும் காவல்துறையினர் விளக்கமளித்துள்ளனர். ஆதீனகர்த்தர் தரப்பில் புகார் தரப்படவில்லை என கூறியுள்ள காவல்துறையினர் இதுகுறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளனர். இதனிடையே விபத்தில் சிக்கிய மற்றொரு காரின் ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் ஆதீனகர்த்தரின் கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் நாட்டு வகை மீன் வளர்ப்பு தொழிலில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மீன்பிடி தடைக்காலம் என்பதால் தற்போது விசைப்படகுகளில் ஆழ்கடலுக்கு சென்று மீனவர்கள் மீன்பிடிப்பதில்லை. இந்நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் ஆற்று பாசனம் இல்லாத பகுதிகளில் விளைநிலங்களை தரிசாக போடாமல் குட்டைகள், குளங்கள் வெட்டி 1000க்கும் மேற்பட்டோர் நாட்டு வகை மீன்களை வளர்த்து விற்பனை செய்து வருகின்றனர். மீன் வளர்ப்பு தொழிலுக்கான இடுபொருட்களையும் மும்முனை மின்சாரத்தையும் மானியத்துடன் வழங்கினால் ஊட்டச்சத்து மிகுந்த தரமான மீன்களை அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடியும் என விவசாயிகள் கூறினர். பழைய காலத்துங்களில் 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு உற்பத்தி செலவு வரும். இன்றைக்கி 90 ரூபாய்க்கு மேலே உற்பத்தி செலவு வருது. இங்கே 150 ரூபாய்க்கு விற்கிறப்ப நம்மளுக்கு கவர்மெண்ட் இந்த கரண்டை இலவச கரண்டை 3A1 உள்ள பழைய ஆட்களுக்கும் மாற்றி கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நம்மளுக்கு நன்மையாக முடியும். இங்கே எல்லாமே வளர்ப்பு மீன் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கட்லா, ப்ளோக்கு, புல்லுக்கெண்டை எல்லா கெண்டை மீனும் கிடைக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், ரேட்டும் கம்மியாகவும் தான் இருக்கும். இங்கே பக்கத்துலேயே வெட்டியும் கொடுக்குறாங்க. மீன் வளர்ப்போரிடம் உயிரோடு மீன்களை வாங்கிச் செல்லும் வியாபாரிகள் சாலை ஓரங்களில் வைத்து ஓரிரு மணி நேரத்திலேயே அவற்றை விற்று விடுகின்றனர். மீன்பிடி தடைக்காலத்தில் கட்லா, ரோகு, பில்லுக்கெண்டை, மிர்கால், ஜிலேபி என உயிர் மீன்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. சென்னை ராயபுரம் மேல்நிலைப் பள்ளியில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வில் முறுக்கு, கமர்கட், குருவி ரொட்டி, ஜவ்வு மிட்டாய் உள்ளிட்ட பள்ளி பருவ தின்பண்டங்களை காட்சிப்படுத்தியது ருசிகரமாக அமைந்தது. வண்ணாரப்பேட்டை தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் 1989 ஆண்டு முதல் 2003 ஆண்டு வரை படித்தவர்கள் கலந்து கொண்டனர். தங்களது வாழ்க்கை அனுபவம், வேலை, திருமணம் குறித்த தகவல்களை பகிர்ந்ததுடன் பள்ளி வாழ்க்கையின் நினைவுகளை அவர்கள் அசை போட்டு மகிழ்ந்தனர். பள்ளி பருவத்தில் உண்டு ருசித்த இலந்தை பழம், கமரக்கட்டு, புளிப்பு மிட்டாய், குருவி ரொட்டி, பல்லி மிட்டாய், பொறி உருண்டை போன்றவற்றை காட்சிப்படுத்தியதுடன் அவற்றை உண்டு மகிழ்ந்தனர். பழனியில் உள்ள தனியார் பள்ளியில் 52 ஆண்டுகளுக்கு முன் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்தித்த நண்பர்கள் தங்கள் பள்ளி பருவ நிகழ்வுகளை நெகிழ்ச்சியுடன் பரிமாறிக்கொண்டனர். ஒரு கணத்தில் அடித்தாங்கன்னா இன்னொரு கணத்தை திருப்பி காமிப்போம். காரணம் அந்த அளவுக்கு இந்த டிவோர்ஸ்லாம் இருந்ததுனால தான், பயம், பக்தி, நேர்மை, உழைப்பு, உண்மை எல்லாமே சேர்ந்ததுனால தான் இந்த பள்ளியில் படித்து இவ்வளோ ஒரு அழகான சூழ்நிலை எங்கள் நண்பர்களோட எல்லாம் பகிர்ந்துட்டு குடும்பத்தோடு வந்திருக்கோம். பள்ளியில் முதலாக ஆசிரியர் அ ஆ இ ஈ என எழுதி கற்றுக் கொடுத்த உயிர் எழுத்துக்களை கரும் பலகையில் முன்னாள் மாணவர்கள் எழுதி மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 90 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மேல்நிலைப் பள்ளியில் 23 ஆண்டுகளுக்கு முன்பு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் பேரன்பின் சங்கமம் 2025 என்ற தலைப்பில் சந்தித்துக் கொண்டனர். பள்ளி பருவ நிகழ்வுகளை நினைவுகூர்ந்த அவர்கள் பனைமர நுங்கு வண்டி, ஸ்லோ சைக்கிள் உள்ளிட்ட விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். தற்போது பள்ளியில் பயிலும் ஆதரவற்ற மாணவர்கள் 71 பேருக்கு புத்தகப்பை, நோட்டு புத்தகங்கள், தண்ணீர் குடுவை மற்றும் படிப்பு செலவுக்கு 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை முன்னாள் மாணவர்கள் வழங்கினர். தங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களுக்கு அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்து நினைவு பரிசும் வழங்கி கௌரவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியாவுக்கு தீங்கு நினைக்க விரும்புபவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பது தமது பொறுப்பு என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பல்வேறு கெடுபிடிகளுக்கிடையே நடைபெற்ற நீட் தேர்வில் 40 லட்சம் ரூபாய்க்கு வினாத்தாள் விற்பனை, ஒரே பெயரில் 2 மாணவர்கள் தேர்வு எழுதியது உள்ளிட்ட முறைகேடுகள் அரங்கேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம்.
வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.